திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 26. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 25வது பகுதியை பார்த்தோம். இன்று 26வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல போற்றா கடை. பிறர் துயரை தம் துயரமாக எண்ணி இறங்குவதுதான் நல்லறிவுக்குரிய இலக்கணமாகும். அந்த நல்லறிவே ஞானம். அந்த ஞான வடிவம் ஞான சம்பந்தர் என்று கூறுகின்றார் சேக்கிழார். சுப்பிரமணிய சுவாமியை அப்படி சொல்லுவார்கள். ஞானமே வடிவானவர் முருகன். ஞான சம்பந்த சுவாமிகளை பூசனை செய்தால் ஞானம் வரும். ஞான சம்பந்தர் இல்லை என்றால் தமிழ் ஏது, திருநீறு ஏது, உத்ராட்சகம் ஏது, சைவம் ஏது? இதற்காகவே ஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தார் என்பார்கள் என்று ராமலிங்கம் சொன்னான். திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தின் முதற் பாடலை பாடினான் ராமலிங்கம். வேதநரி தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோமாம். பாடலை பாடி முடித்த ராமலிங்கம் மீண்டும் உரையை தொடர்ந்தான். பாடலை பாடி முடித்த ராமலிங்கம் மீண்டும் உரையை தொடர்ந்தான். கடலில் தவிப்பவனுக்கு உய்வு தருவது படகு. பிறவி பெருங்கடலில் விழுந்துவிட்ட நாம் அதனுள் அழுந்தாத வண்ணம் உதவி செய்வது ஞான சம்பந்த திருவடி. படகில் ஏறிக்கொள்ளலாம், திருவடியில் ஏற முடியாது, பற்றி கொள்ள வேண்டும். அதனால்தான் சம்பந்த திருவடிகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். சம் என்றால் நல்ல என்றும், பந்தம் தூக்கி வைத்துக் கொண்டு, பந்தம் என்றால் உறவு என்று பொருள். சம் என்றால் நல்ல என்றும், பந்தம் என்றால் உறவு என்றும் பொருள். ஞானத்தோடு உறவு கொண்டவராதலால் ஞான சம்பந்தர். ஞானம் மூவகைப்படும். பொருள்களை பற்றி அறியும் ஞானம் பாச ஞானம். ஆன்மாவை பற்றி அறிகிற ஞானம் பசு ஞானம். இறைவனை பற்றி அறிகிற ஞானம் பதி ஞானம். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பிறவி துன்பம் தீராது. பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பிறவி துன்பம் தீராது. பதி ஞானத்தாலேயே அது தீரும். ஞான சம்பந்த பதி ஞானத்தோடு தொடர்பு கொண்டவர். சபையோர்களுக்கு வந்தனம் சொல்லி முன்னுரை மொழியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். திருவருள் சம்பந்தப்படி நாளை எனது தமையனார் சம்பந்த பெருமானின் திவ்ய சரித்திரத்தை மேலும் விரித்து பிரசங்கிப்பார். வந்தனம் 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 என்று ராமலிங்கம் முறையை முடித்து கொண்டதும் சோமு செட்டியார் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்று உரக்க குரல் எழுப்பினார். அவரை தொடர்ந்து சபையோர்களும் ஒருமித்த ஹரஹர மகாதேவா என்ற உரக்க குரல் எழுப்பினார்கள். அப்போது மேடையை விட்டு இறங்கி கொண்டிருந்த சோமு செட்டியாரை தொடர்ந்து இறங்கிய ராமலிங்கம் அவரிடம் பணிவோடு, ஐயா, எனக்கு விடைதாருங்கள் என்று கேட்டான். ராமலிங்கத்தின் பிரசங்கத்தை கேட்க தொடங்கியது முதல் சோமு செட்டியார் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியும்
முகத்தில் உண்டான மலர்ச்சியும் இன்னமும் அப்படியே இருக்க அவர் அந்த உணர்வோடு புன்னகைத்து அன்பு பொங்க அவனிடம், நல்லது தம்பி, நான் ஏதோ ஒன்று நினைத்தேன். ஆனால் இன்றைய பிரசங்கத்தை சிறப்பாக செய்து கொடுத்தீர்கள். நன்றி தம்பி என்றார் சோமு செட்டியார். அதற்கு ராமலிங்கம், எல்லாம் எனது வழிபடுகுருவான திருஞான சம்பந்த பெருமானின் ஆசியும் ஆடல் வள்ளலானின் அருளும் பிரசங்கத்தை சோபிக்க செய்தன. வேற என்ன சொல்வது என்று வெகு அடக்கத்தோடு சொல்லிவிட்டு புறப்படலானான் ராமலிங்கம். உடனே சோமு செட்டியார், தம்பி சற்று இருங்கள் என்று அவரை நிறுத்தி, சன்மானமும் மரியாதையும் பெற்று செல்லுங்கள் என்று வேண்டினார் சோமு செட்டியார். அருளூர்ந்து மன்னிக்க வேண்டும். நாளை பிரசங்கத்திற்கு வரும் அன்னதாரிடமே அவற்றையெல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று மறுத்தளித்தான் ராமலிங்கம். அவன் சொல்வது சரியென்று செட்டியாருக்கும் பட்டது. சரி தம்பி, சென்று வாருங்கள் என்று அவர் அவனுக்கு விடை கொடுத்தார். நல்லது ஐயா என்று ராமலிங்கம் எல்லோரையும் வணங்கிவிட்டு கிளம்பினான். ராமலிங்கம் போனதும் சபையோர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் அவனை பெருமைப்படுத்தி பேசத் தொடங்கினார்கள். அடா 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 அடா, சனிக்கிழமை தோறும் ராமலிங்கத்தின் தமையனா சபாபதி பிள்ளை செய்து வந்த பிரசங்கம் ஏதோ செவிக்கு மட்டும் இன்பம் அளித்தது. இன்று தம்பி ராமலிங்கம் செய்த பிரசங்கமோ, ஆஹா, செவிக்கு இன்பத்தை தேடித்தராமல் இன்பத்தை விட அதிகமாக ஊனுக்கும் உயிருக்கும் அல்லவா இன்பத்தை கொடுத்தது. என்ன ஆச்சரியம்! இவ்வளவும் எங்கு படித்திருப்பான் அந்த ராமலிங்கம்? என்ன ஞானம், என்ன ஞானம் என்று ஒருவர் புகழ மற்றொரு, ஆமாம் ஐயா, சம்பந்த பெருமானுக்குள்ள ஞானம் இந்த இளம் பிராயத்திலேயே ராமலிங்கத்திடமும் உள்ளதையா என்று ஒப்புதல் அளித்தார் அவர். இதெல்லாம் முற்பிறவி ஞானம், இப்பிறவியில் தொடர்கிறது. வேறு என்ன சொல்ல முடியும் என்று அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சோமு செட்டியார் முத்தாய்ப்பு வைத்தார். அவர் கூறியதை கேட்டு ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்த சபையோர்கள் கலைந்து போனார்கள். தனித்து விடப்பட்ட சோமு செட்டியார் மீண்டும் ராமலிங்கத்தின் பிரசங்க சிறப்பில் ஆழ்ந்து போனார். மீண்டும் நாளைய திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா? திருவருட்பிரகாச வள்ளலார் தொடர் நாளை தொடரும். வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.